வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மாச்சாய் ட்ரெய்லர் எக்ஸ்தான் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஐஎஃப்எஃப்ஆர் 2025 இதோட ஃபுல் ஃபார்ம் எப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரொட்டண்டம். அந்த இடத்துல வந்து நம்ம மலேசிய திரைப்படம் வந்து காம்படிஷனுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷலாக ஒரு ட்ரெய்லர் ஆக்குவாங்க. ஓகேயா? ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நிறையா அந்த 18+ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ராவாகவே காமிச்சிருப்பாங்க. ஓகேயா? ஃபெஸ்டிவல் காரணம் கருதி. பட் படத்தில் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது அது வருமா கேட்டிங்கன்னா, அது நம்ம சென்சார் போர்ட் கையில் தான் வந்து இருக்குது. தென் அந்த ஏஜ் இருக்குல்ல, 35 13+, 16+, 18+ன்னு சொல்லிட்டு அது ஒரு முடிவு வரும்ல, அது அந்த அதில் தான் வந்து நம்மளுக்கு முடிவு தெரியும். ஓகேயா? ஸோ யாரும் வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா ட்ரெய்லரில் அதை பார்த்தேன் இது வரலையே அப்படின்னு மைண்ட் செட் போக வேணாம். ஐஎஃப்ஆருக்குன்னு ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க, அண்ட் டெட்டரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க. ஸோ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நீர்மேல் நெருப்பு, ஃபயர் ஆன் வாட்டர், அந்த படத்துக்குமே வந்து அப்படிதான் நாங்கள் ரியாக்ட் பண்ணது வந்து ஐஎஃப்எஃப்ஆர் ட்ரெய்லர் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது விசாரிச்சல வந்து அவங்க இன்னொரு ட்ரெய்லர் வந்து மலேசியாவுக்குன்னு டெட்டரிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க, அதில் வந்து மெஷின்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ நான் அது முன்னாடியே சொல்லிக்கிறேன், சரியா? ஸோ வித் வேஸ்ட் டைம் வீடியோக்கு நம்ம போயிடலாம். 1 2 3. சாதாரண கடவுளை ஒருத்தன் அவனே ட்ரீ ஆஃப் நாலேஜ் படிச்சு ஆதாமே அவர் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளையிட்டான். ஓகே, பிறகு பாம்பா மாதிரி ஏவால ஆப்பிள் சாப்பிட தோணுனா இவங்க ஸ்கை வெள்ளைவா அவங்க சாப்பிடாக்கி சாப்பிடல தெரிஞ்ச ஒரு தான் நடத்திட்டான். ஓ இவங்க சுபாஷ் தான் நினைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கொடிய பாம்பும் அவனே. காவலனும் அவனே. Not bad. Nice. Okay guys, that was good one. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் பேசிடுவோம். எனக்கு விஷுவல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டோன், அது வந்து அந்த ஆரஞ்ச் நியோன் க்ரீன் ப்ளூ சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த டோன்லேயே வந்து படம் முழுக்கவே இருக்குது. ஏன்னா நம்ம கருணாகரனோட அந்த கெட்டப் சேஞ்ச் ஓவர் சாவடியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவருமே வந்து அவர் ஒவ்வொரு திரைப்படங்களை வந்து அதுக்கான மெனக்கல்கள் அதிகமாகவே காட்டுறாரு. கடைசியாக வந்து அபிநய படமாக இருக்கட்டும், இப்போ நீரிமல் நெருப்பாக இருக்கட்டும், அதில் அவரோட அந்த கெட்டப் சேஞ்ச் ஓவர், அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படத்தில் நல்லாவே இருக்கு. அப்புறமா நம்ம இர்ஃபான் அண்ணன், அப்புறம் பேபி கோபானன் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஊசி, சிஎம் ஜெய், இவங்க 3 பேர்த்தோட கொம்போலாம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லைக் ரொம்ப பார்க்க ஆர்வமா இருக்கு. ஏன்னா பேர்களும் வேற லெவலில் இருக்கு, அவங்க கெட்டப்பும் வேற மாதிரி இருக்கு. அதுவும் இர்ஃபான் கெட்டப்லாம் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு. அந்த ஸ்பெக்ட் போட்டுக்கிட்டு, அப்புறமா அந்த பேபி கோபானன் கெட்டப்பும் வேற லெவலில் இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி புது வைபா இருக்கு. நம்மளோட மலேசியா திரைப்படங்களுக்கு அது உண்மையிலே புதுசு தான். ஓகேயா? அதுல வந்து நம்ம சஞ்சயனை வந்து அதிகமான ஒரு மெனக்கெடை கொடுக்குறாரு, அதிகமான ஒரு ஈடுபாடை கொடுக்குறாரு, அதிகமான ஒரு என்ன சொல்றது, அதை வந்து கான்சன்ட் பண்றாருன்னு நான் சொல்ல வரேன். அதாவது நம்ம அடுத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அவரோட படைப்புகள் மூலியமா அவரோட என்ன சொல்ற சிந்தனையை வந்து கிளியராகவே நம்மளுக்கு தெரியுது. ஓகே,
இதுதான் அவர் பண்ண வராரு அப்படின்ட்டு. அவர் முயற்சிக்கு உண்மையாலே ஒரு பெரிய செல்யூட்னு. ஏன்னா நீர்மலை இருப்பும் சரி, மாச்சாயும் சரி, இந்த ரெண்டு வேர்ல்டும் வந்து உண்மையாலே அவ்வளோ அழகா இருக்கு. விஷுவலி வேற லெவல்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சாவடியா இருக்கு. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த 2 வேர்ல்டு டிராவல் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ சூசன் அவங்களும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு அகாடமி அவார்டு, ஒரு மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு அதெல்லாம் வாங்கியிருக்காங்க வேற. ஸோ அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் உண்மையிலே டாஷாடாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. சுபாஷினி அக்கா அவங்க ரோல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த படத்துல. நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வாஸ் லுக் யூனிக் ஃபார் மீ. ஈவன் தோ ஐ மீட் தெம் லாட் ஆஃப் டைம். பட் இந்த தடவை வந்து ரொம்பவே புதுசாக தெரியுறாங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ சஞ்சய் அண்ணே, அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ணே ஃபார் யூனோ ஒரு மாதிரி ஒரு மெஸ்பிரைசிங்கான ஒரு ட்ரெய்லர் வெளியாக்கிறதுக்கு. 2024 கண்டிப்பாக 2 பிளாக் பஸ்டர்ஸை வந்து உங்கள் படைப்பு வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒன்று நீர்மேல் நெருப்பு, இன்னொன்று மாச்சாய். அது மாதிரி நல்லா இருக்கு, ஒரு நல்ல வைபா இருக்குண்ணா. ஓகே, ஐம் ஃபுல்லி ஹாப்பி. ரெண்டுத்துலேயும் நம்ம கருணாகரன் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த கொம்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும், அடுத்த படைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஏஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இந்திய நண்பர்கள் எல்லாருமே ஒருவேளை இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க, இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காமெண்ட்ல வந்து உங்கள் கருத்து தாராளமாக சொல்லுங்க. இது எங்கள் நாட்டு படங்க. ஸோ வேற லெவலில் இருக்கு. இப்போ தொடர்ந்து நிறைய மலேசிய படைப்புகள் வந்து வேற லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அண்ணனும் அதுதான். நான் முன்ன சொல்லியிருப்பேன், ஜக்கார்னு ஒரு படம் பற்றி பேசியிருப்பேன். அந்த அண்ணன் தான் இவர், சஞ்சய் பிரமால்னு. ஸோ அவரோட அப்கமிங் மூவிஸ் தான் இது எல்லாமே. ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் 2 படைப்பு வந்து ஒன்றா கொடுக்க போகிறாரு. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் உங்களோட கருத்து வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் ஆனஸ்டாகவே சொல்லுங்கள். ஓகே, எதுவாக இருந்தாலும் ஆனஸ்டாகவே சொல்லுங்கள். அண்ட் இங்கேயும் சொல்லுங்கள், முடிஞ்ச அவங்களோட இதுலேயும் போய் சொல்லுங்கள். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு வேளை இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்களேன். ஓகே, அவ்வளோதான். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.